வேற ஏன் உங்க ஃப்ரெண்டு கேங்க, உங்க கணவருடைய ஃப்ரெண்டு கேங்க பிடிக்கல? சார் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. பட் 3 வருஷமா எனக்கு பெரிய டவுட் என்னன்னா, அவனோட வைஃப் யாருன்னு எனக்கு தெரியல. நான் தான் அவன் வைஃபான்றது எனக்கு டவுட்டா இருக்கு. அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட அவன் எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்கும்போது நான் என்கிட்ட எதுவுமே இல்ல அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் அதிகமா ஷேர் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. என்கிட்ட ஏதாவது பேச உங்ககிட்ட என்ன இருக்க பேசுறதுக்கு அப்படின்னு கேட்க. அப்ப அதே கொஸ்டின் அங்க வரலையா? டெய்லி அவங்க கிட்ட 2 டைம் கால் பண்ணி பேசுறேன், மறுபடியும் மெசேஜ்னு பேசுறது. என்னதான் பேசுற? வைஃப் கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லாதது ஃப்ரெண்ட் கிட்ட மட்டும் பேச என்ன இருக்கு? இவகிட்ட பேசும்போது கொஞ்சம் லிமிட்டடா பயந்து பேசுற மாதிரி இருக்கும். ஏன்னா சார் ஒன்றும் இல்லை சார், ஒரு 2 வாரம் முன்னாடி காலையிலேயே ஏதோ ஒரு கனவு கண்டிருக்கா சார். ஸோ திடீர்னு வந்து என்னை எழுப்பிட்டு உனக்கு ரெண்டாவது கல்யாணம் ஆயிடுச்சு. நான் உடனே என்ன பண்ண சிரிச்சேன் சார். சிரிச்சிட்டு அவன் அப்படியே விட்டுருந்தா கூட பரவாயில்ல, அப்படியா பொண்ணு எப்படி இருந்தா அப்படின்னு கேக்குறான் சார். நான் ஃபன்னா பேசுறேன்ல சார். இதே என் ஃப்ரெண்டு கிட்ட அவன் சொன்னா சிரிப்பான். இதே நான் மத்த என் கேங் கிட்ட சொன்னா சிரிப்பானுங்க, எனக்கு கலாய்ப்பானுங்க, ஜாலியா அது போகும். பட் இவ கிட்ட நான் அது சொன்னதுக்கு அப்புறம் 2-3 நாள் சார் வச்சு செஞ்சுட்டா. தனியா கூட போக முடியாது. நீங்க அவர் ரொம்ப நுணுக்கமா கவனிக்கிற மாதிரி இருக்கு. அவருக்கு சின்ன பயம் இருக்கு உங்கள்ட்ட பேச. ஏன்னா அவர் விளையாட்டா பேசுறதா கூட நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க. நீங்க தொடர்ச்சியா அவரை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ரைட்டா? இப்ப அவன் என்ன பேசுவான்? ஏன் 1 மணி நேரம் பேசிட்டு இருக்கான்? இப்ப இந்த கணவனை பத்தி இந்த ஒப்பீனியன் வச்சிருக்கான்னா அப்ப அவனுக்கு 2வது கல்யாணம் பத்தி ஆசை இருக்கா? இப்படி எல்லாம் நீங்க ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருந்தா அவன் எப்படி பேச வருவான்? கொஞ்சம் பயமா இருக்கும்ல. மனைவி ஃப்ரெண்ட்லியா இல்லைன்னா ஃப்ரெண்டு கிட்ட தானே போக முடியும்.